நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலியில நாம் தமிழர் பற்றி புட்டு வைத்த ரங்கராஜ் பாண்டே இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால நம்ம 2026 வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி அப்படிங்கிறது கிராமப்புற கிளை கட்டமைப்பு. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் தான், எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இந்த கிராமப்புற கிளை கட்டமைப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியாக அதை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கிராமம் வாரியாகவா, இல்ல வார்டு வாரியாகவா, இல்ல வாக்குச்சாவடி வாரியாக இந்த கிராம கிளை கட்டமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது குறித்து தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பும் ஒரு வழிகாட்டுதலும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனது கிராமத்துல கிளையை கட்டமைக்கிற அந்த பணியில ஈடுபட்டு இருக்கேன். அதனால இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலும் ஒரு வழிமுறையும் தலைமையிலிருந்து வந்ததுன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். அதை கட்டமைக்கிறதுக்கு வழிவகையா இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்திருக்கேன். சரி நண்பர்களே, அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். சரி வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு ஊடகத்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. அது காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அனைத்து நாடுகளிலும் அனைத்து பகுதியிலிருந்து வளர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்சி, அதாவது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கட்சி, ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு அரசியல்வாதி, அதாவது இயற்கையை பற்றி அனைத்து உள்குமான அரசியலை பற்றி பேசுகின்ற ஒரு கட்சி, ஒரு தலைவன் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் தான். ஆனா பாருங்க, துரதிருஷ்டவசமா இந்த காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, இந்த அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, இவங்க யாருமே அண்ணன் சீமானுடைய கொள்கைகளையும் நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கையை மக்கள் கொண்டு போய் முழுமையா சேர்த்தாங்களா அப்படின்னா நிச்சயம் சேர்க்கவே இல்லை. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு கொத்தடிமை வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே அவங்க அறத்தின் வழியில் நின்று, அவங்களுடைய தர்மத்தின் வழியில் நின்று, நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கைகளையும் சீமான் அவருடைய கருத்துகளையும் பொதுமக்களை கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா கடந்த 2021 தேர்தலிலேயே நாம் தமிழ்ச்சி ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து வர இருக்கின்ற 2026 தேர்தலில் மிக எளிதா நாம் தமிழ்ச்சி ஆட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கும் வழிவகை இருக்கும். ஆனா இந்த காட்சி ஊடகமும் அச்சு ஊடகமும் இதை செய்யறாங்களா, நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கையையும் சீமானுடைய கருத்தையும் மக்கள் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. இன்னைக்கும் பல மக்கள் நாம் தமிழ்ச்சியும் தெரியாம இருக்காங்க, அண்ணன் சீமான் அவர்களையும் தெரியாம இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த 2024 தேர்தலுக்கு முன்னால ஒரு நேர்காணல்ல நாம் தமிழச்சி பற்றியும் சீமான் அவர்களை பற்றியும் அதாவது மிகவும் வெளிப்படைத்தன்மையா பேசிருக்காங்க. அந்த தேர்தல் முடிவு வந்தது பிறகும் ரொம்ப வெளிப்படைத்தன்மையா ஒரு தகவல் பெருந்திருக்காங்க. முதல்ல அந்த காணொலியை இணைக்கிறேன், முதல்ல பாத்துருங்க, அப்புறம் அடுத்து சில விஷயங்களை பேசுவோம். ஏன்னா அவங்க சரிபாதி பெண்கள் நிப்பாட்டிருக்காங்க, 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, நடக்கிறது மக்களவை தேர்தல். சட்டசபைக்குன்னு ஒரு சீமான முதலமைச்சர் ஆக்கலாமான்னு ஒரு 4 பேர் யோசிப்பாங்க. அவரும் நாம் போய் ஆட்சிக்கு அவ்வளவு பண்ண மக்களவை தேர்தல் அவருக்கு எந்த ரோலும் கிடையாது, அவர் ஜெயிக்க மாட்டான்னு எல்லாத்தையும் ஓட்டு போட்டு அத்தனை லட்சம் பேருக்கும் தெரியும் அவங்க எம்பி ஆக மாட்டாங்க. தமிழர் இவ்வளவுக்கு பிறகு இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னா அது அசாதாரண விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அவர் பேசுகிற சித்தாந்தத்துக்கு கிடைச்ச விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தனி நபருக்கு அல்ல, திரு சீமானுக்கு இல்ல, சீமான் அதோடைய கருவி, சீமான் அதோடைய குரலாக இருந்து அவர் அவருடைய அற்புதமான வார்த்தைகளின் வீச்சினால அதை புரிய வைக்கிறார். அவர் he is taking that ideology to the common man. அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு, அவர் பேசுற விஷயம் பிடிச்சிருக்கு. பாயிண்ட் அந்த ஐடியாலஜி. எல்லாரும் திராவிடம் பேசுறாங்க, எல்லாரும் தேசியம் பேசுறாங்க. எப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமே, தமிழ் பேசுறதுக்கு யாரா இருக்கீங்களாப்பா அப்படின்னா அதை பேசுற காலு. அப்ப இது காமன் மேன உறுத்துது. என்னப்பா தமிழ்நாட்டில் தமிழுக்கான ஒரு மரியாதை இல்லாம இருக்கு, முக்கியத்துவம். மத்தவங்க எல்லாம் அரசியல் பண்ணாங்க, ஓட்டு பண்ணாங்க, இவர் அம்பலப்படுத்துறார். நீ தேசியம் பேசு, அவர் குறையில்லை, நீ திராவிடம் பேசு, அவர் குறையில்லை, தமிழ்நாட்டில் தமிழையும் பேச மாட்டேன்னு அவர் ஒரு கோபத்தை காட்டுறார். அது காமன் மேனுக்கு ஆமா இல்ல அப்படின்னு. இவ்வளவுதான் பாயிண்ட். இலங்கை பிரச்சனைக்கான ஓட்டு இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணி ஈழத்தமிழர் பிரச்சனை பெரிய பெரிய துயரம் அது. ஐயோ இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்னது போல தமிழர் எல்லாம் கொண்டுட்டாங்களேங்கிற வைத்தறிச்சல் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனை. ஓஹோ அப்படியா, நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதை தான் பார்க்க விரும்புவாங்க. சோ இந்த மண்ணுக்கான அரசியல் அவர் பேசுறது மக்கள்கிட்ட போய் நிக்குது, அதை கவனிக்கிறாங்க. 26 அவர் ஒரு கூட்டணி அமைச்சார். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரை இந்த தேர்தலிலேயே அவர் அதிமுக ட்ரை பண்ணாங்க, கூட்டணி இல்லாத போது. டைம் வெயிட்டிங் சொல்லியிருக்காரு, விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம தெரியல, we have to wait and watch. அப்ப என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்கிறாருங்கிற பொறுத்து கட்டம். இன்னைக்கு இருக்கிற 8.5 விட கட்டாயமா அவர் பெரிய ஒரு 7.5 போடுவார், அதுல குழப்பம் இல்ல. ஏன்னா அவர் 4 பெருந்தேர்தல் சந்திச்சிருக்காரு, 2016, 19, 21, 24. 4லையும் கன்சிஸ்டன்ட்லி growth காட்டின ஒரே கட்சி நாம் தமிழர். வேற எந்த கட்சி, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் கூட கிளைம் பண்ண முடியாது. 4 தேர்தலில் தொடர் உயர்வு, தொடர் வளர்ச்சி ஒரு கட்சி தான் சொல்ல முடியும். அது என்ன நண்பர்களை பாத்தீங்களா? அதாவது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நமக்கு தெரியும், அவர் பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிறது தெரியும். அவர் நாம் தமிழ்ச்சி பற்றியும் சீமானை பற்றி இந்த அளவுக்கு பேசணுங்கிற அவசியம் கிடையாது.
இருந்தாலும் உண்மைத்தன்மையோட நேர்மையோட நாம் தமிழ்ச்சி பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் தெளிவா இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியின் கொள்கை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை, அண்ணன் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கறதான் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது தமிழுடைய உரிமை, தமிழுடைய நலன் சார்ந்து பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கறத தெளிவா வந்து எடுத்து சொல்லிருக்காங்க. இப்படி உண்மைத்தன்மையோட இவர் பேசிய இந்த கருத்திலே வந்து எத்தனை அரசியல் விமர்சகர்கள், எத்தனை ஊடகவியலாளர்கள், எத்தனை அச்சு ஊடகங்கள், எத்தனை காட்சி ஊடகங்கள் இருந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க? நிச்சயம் வந்து கிடையாது. அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னா நாம் தமிழ்ச்சி எப்பயோ ஆட்சிக்கு வந்திருக்கும். அதனால நண்பர்களே, இவருடைய கருத்து அப்படிங்கிறது எனக்கே வந்து ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. அதனால நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பின்னால நம்ம பயணிக்கிறோம், நான் சீமான் ஓட்டு பயணிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால நிச்சயம் வந்து 2026 நாம் தமிழ்ச்சிகளை வைத்து நான் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. அதை நோக்கி தான் எனது எண்ணமும் சிந்தனை இருக்கும், அதை நோக்கி தான் நான் செயல்படுவேன். அதனால நிச்சயம் 2026 நம்ம வென்று காட்டுவோம். அதற்கான கலப்பணிகள் வந்து நான் இப்ப தொடங்கி செஞ்சுட்டு இருக்கேன். அதனால இந்த கனவு பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து இந்த கலப்பணியை வந்து செய்யுங்க. நமது கட்சி வந்து வளர்ச்சி பெறுவதற்கு, வெற்றி அடைவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ, எந்தெந்த மாதிரி திட்டங்களை வகுத்து, எந்த மாதிரி வியூகங்களை அமைத்து நம்ம வந்து செயல்பட வேண்டுமோ அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு நமது கட்சி வந்து வெற்றி பெற வைப்போம். அண்ணன் சீமான் அவர்களையும் முதல்வராக ஆக்குவோம். சரி நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமா, எங்க கிளம்புற? சும்மா வெளியே ஃப்ரெண்டை பார்க்க. என்கிட்ட சொல்ல கூட இல்ல பாத்தியா நீ? இப்பதான் நீங்களே சொல்லுங்க, எங்க அப்பா சொல்லுங்க. சரி, காஃபி குடிக்க போலாமா? வீட்டுக்கு வரீங்களா?